வணக்கம் ஆபிரகாம். மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலமாக நிர்வாகத்தில் தினசரி கிட்டத்தட்ட 1.20 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை சாத்தமங்கலம் ஆவின் மூலம் நாள் ஒன்றுக்கு 1.93 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் மதுரை மாநகரம் மற்றும் புறநகர சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு ஆவின் பால் டெப்போக்கள் மூலமாக பால் பாக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆபிரகாம், இந்நிலையில் மதுரை ஆவினில் பல்வேறு முறைகள் நடைபெற்று வருவதாக ஏராளமான வீடியோவாக்கள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பால் உற்பத்தியாளர் தங்கள் சங்கங்களில் இந்த ஆவின் பால் பண்ணைக்கு அனுப்பக்கூடிய பால் கேன்களில் தண்ணீரை கலக்கும் வீடியோவாக தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், மதுரை மாவட்டம் கோப்பம்பட்டி பால் உற்பத்தி மையத்தில் இருந்து ஆவின் பால் பண்ணைக்கு கொண்டு செல்லப்படும் பால் கேன்களில் ஓட்டுநர் தண்ணீர் கலப்படம் செய்யும் சம்பவத்தினை அந்த பகுதியில் இருந்த ஆவின் விரிவாக்க அலுவலர் கையும் களவுமாக பிடித்து வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஆவின் விரிவாக்க அலுவலர் ஒரு ஆவின் பால் பண்ணையில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டார். ஆபிரகாம், அந்த வீடியோவில் ஆவின் பால் வாகனங்களில் அதிக தூரத்தில் இயக்கப்படும் முறைகேடு நடைபெறும், ஆவினிலிருந்து முகவர்கள் விரிவம் செய்யக்கூடிய பால் பாக்கெட்டுகளை திருடுவது, பால் டப்பாக்களை திருடுவது போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது என்பது இந்த வீடியோ காட்சிகள் மூலம் வெளியாகியுள்ளது. ஆபிரகாம், ஆவின் பால் பண்ணை லாரிகளின் டீசல் திருடப்படுவது, பாலில் தண்ணீர் கலப்படம் செய்வது போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவது என தன் வீடியோகளில் பேசி தற்போது வெளியிட்டுள்ளார். இன்று காலை வெளியிட்டுள்ள அந்த வீடியோ காட்சிகள் மூலம் மதுரையில் ஆவி நிர்வாகத்தில் பெரும் பரபரப்பான சூழலை காணப்பட்ட நிலையில் தற்போது ஆவி நிர்வாகத்தில் இருந்து தொடர்ந்து இதுக்கு மறுப்பு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆபிரகாம் ஏற்கனவே மேல் பல்வேறு முறையீடுகள் தொடர்பாக மீது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் இவர் ஆவி நீர் முறைகேடு செய்துள்ளதாகவும் இவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் ஏற்கனவே பழைய வீடியோ காட்சிகளை வைத்துக் கொண்டு இது ஆவினில் பெயரை களங்கம் எழுதிக்கும் விதமாக இதுபோன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்பது ஆவின் நிர்வாகம் தற்போது வெளியாகியுள்ளது. அப்புறம் என்னை தொடர்ந்து இந்த காலை இந்த ஆவின் நிர்வாகத்தில் இந்த பால் கலப்படம் செய்யப்படுகிறது ஒரு வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மதுரை ஆவின் நிர்வாகம் சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில் தற்போது இந்த வீடியோ வெளியிட்டுள்ள நபர் மீது ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு பழைய வீடியோக்களை கொண்டு தற்போது இதான பொய்யான செய்திகளை ஆவின் மூலம் பெயரை கலந்துவிக்கும் விதமாக இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது பொய்யான செய்தி என்றும் தற்போது ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆபிரகாம்,